நீங்கள் தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டை லைவாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிற லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்கள் வாசன் பெயின்2 சொல்யூஷன்லேருந்து பேசுகிறேன். நம்ம கூகுளில் போயிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை லிங்க் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்துட்டு நம்மளோட இன்றைக்கி ஒரு 6 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கணும். டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து பார்ட்டி வைஸ் ஏடிஎம்கே, டிவிகே, டிஎம்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ லீடிங்கில் இருக்கிறான்னு நம்ம பார்க்க முடியுது. இது வந்து பார்ட்டி வைஸ் டீட்டெயில்ஸு. அவங்க வந்து ஒவ்வொரு லீடிங் பர்சன் எது, வின்னிங் பர்சன் எதுன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் ஒன் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு நம்மளோட மேப்பில் வந்து அந்த கலர் கோட் டினோட் பண்ணாங்கல்ல, பிங்க்கு, க்ரீனு, ரெட்டு, ஒவ்வொரு கட்சியை வந்து டினோட் பண்ணுது. இந்த இடத்துலையெல்லாம் வந்து லீடிங்கில் இருக்காங்க. எக்ஸாம்பிள் டிவிக்கே வந்து பிங்க் கலர் டினோட் பண்ணால் அங்கே லீடிங்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கலர் கோடும் அதுவும் தமிழ்நாடு மேப்பில் மேட்ச் ஆகும். சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மேப்லேயே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிரும். அதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வைஸ் டீட்டெயில் எவ்வளோ ஓட்டு வாங்கிறான்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டி வைஸ் டீட்டெயில், அது பேரட்டோ சார்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எந்தெந்த கட்சி வந்து எவ்வளோ இடத்துல லீடிங்கில் இருக்காங்க, நம்பர் ஆஃப் சீட் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு வைட்டல் ஃபியூவாக காமிக்கும். எல்லாவோட கட்சியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் திராவிட முன்னேற்றக் கழகம் 5 இடத்துல லீடிங்கில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு இடத்துல லீடிங்கில் இருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து ஒரு இடத்துல லீடிங்கில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வைஸாக காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, மீன்ஸ் எவ்வளோ கட்சி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கு அப்படின்னு குமுலேட்டிவ் காமிக்கும். என்டிகே, அதர்ஸு ப்ளஸ் ஏடிஎம்கே வந்து 23%, சிபி வந்து 7%, டிஎம்கே வந்து 23% இருக்காங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பார்ட்டியோட ஓவரால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் ஷேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் காமிக்கும். இது வந்து இப்போது 9:30 அப்படின்னா 9:30 ஒரு ஸ்டேட்டஸ். இது எப்படி நமக்கு காமிக்கும் அப்படின்னா டீட்டெயில் வைஸ் வந்து எவ்வளோ லீடிங் இருக்குதுன்னு காமிக்கும். இன்னொன்று வந்து லைவ் அப்டேட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டைம் வந்து 9:52 அப்படின்னா 9:50 லைவ் ஸ்டேட்டஸ் எடுத்து காமிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு மேப் காமிச்சோம்ல, அந்த மேப்ஸில் வந்து கேண்டிடேட் வைஸ் டீட்டெயிலெலாம் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மேப்பில் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் பிளேஸ் வேணுமோ கிளிக் பண்ணுங்கள். இல்லை மேலே போயிட்டு இது வந்து வேடச்சந்தூரோட யார் லீடிங்கில் இருக்கான்னு பாருங்கள். ஏடிஎம்கேல இருக்கிற ஃபஸ்ட் லீடிங்கில் இருக்கார், டிஎம்கே செகண்ட் பொசிஷனில் இருக்கார், என்டிகே தேர்ட் பொசிஷனில் இருக்கார். அது மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட் வைஸு எவ்வளோ ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது காமிக்கும். இப்போ நான் அடுத்து இன்னொரு பிளேஸ் கிளிக் பண்ணி பார்ப்போம். அந்த மேபி இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற பர்சன் பார்க்குறோம். சரி, இந்த ஸ்ரீபெரும்புதூரோட டிவிகேல இருக்கிற பார்ட்டி வந்து லீடிங்கில் இருக்கார். செகண்ட் வந்து ஏடிஎம்கே பார்ட்டி, தேர்ட் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்காங்க. அடுத்து ஃபோர்த் வந்து நம்ம என்டிகே இருக்காங்க. நேம் வைஸ் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்துடும். இது அடுத்த ஸ்டேட் பார்ப்போம். அடுத்த டிஸ்ட்ரிக் என்ன தொகுதின்னு பார்ப்போம். தளி தொகுதியோட பிஜேபி வந்து லீடிங்கில் இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இருக்காங்க. தேர்ட் வந்து டிவிகே லீடிங்கில் இருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேண்டிடேட் வைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா?